ஒரு ஊரில் ஹேனிங்கிற ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு செயின் போட்டுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அப்போ அவங்க அப்பா 50 ரூபாய்க்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக அதை போட்டுக்கிட்டாங்க. எப்போவுமே அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம், என் பிள்ளைக்கு நல்ல வேல்யூபிளான ஒரு gift தரணும் அப்படி சொல்லிட்டு. ஒரு நாள் அந்த ஹேனிக்கு பர்த்டே வந்துச்சு. அவங்க அப்பா ஹேனிக்கிட்ட போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் நீட்டி, ஹேனிமா அப்பாவுக்கு அந்த செயின் வேணும், தரீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. அந்த பிள்ளைக்கு கொடுக்க மனசு இல்லை. ஆனால் அப்பா கேட்கறதுனால மனசுல கஷ்டம் இருந்தாலும் கழட்டி அந்த செயின் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்க அப்பா அந்த லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி எடுத்துட்டு பின்னாடி மறைச்சி வச்சிருந்த தன்னுடைய ரைட் ஹேண்டை நீட்டி திறந்தாங்க. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த கையில் ஒரிஜினல் கோல்டு வைரம் பதிச்ச ஒரு அழகான செயினை அந்த பிள்ளைக்காக அவங்க அப்பா கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்க, இப்படி தான் நாமளும் ஏசப்பா நம்ம இடத்துல ஒரு சில காரியங்களை விடும்படி சொல்லும் பொழுது கஷ்டப்படும். ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறது உண்மையாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்குற காரியங்களை விட்டு கொடுத்து பாருங்க. அதை பார்க்கணும் பெரிய நன்மையான காரியங்களை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென்.